விஜயின் வருகைக்காக 6 மணி நேரமாக காத்திருந்த ரசிகர்கள் தொண்டர்களுக்கு ஏமாற்றம். ஒலிபெருக்கி சரியாக வேலை செய்யாததால் வேதனையில் திரும்பிய ஏராளமானோர். விஜய் திமுக அரசை கண்டித்து பேசியது என்ன? தொடுவோம் தொடுவோம் சிகரம் தொடுவோம் விடுதால் விதையாய் எழுவோம். 20 நிமிட உரையில் நடந்த பரபரப்பு சம்பவங்கள். காலை 9 மணியிலிருந்து 6 மணி நேரமாக 10:30 மணிக்கு வருவேன் என கூறியிருந்தவர் 3 மணிக்கு வந்தடையும் பெருங்கூட்ட திரள் கூட்டம். கட்டுக்கடங்காத கூட்டத்திற்கிடையே மிதந்து வந்த விஜய் வரலாற்றில் ஒரு தலைவன் உருவாகுவான், எரித்தாலும் புதைத்தாலும் அழியாமலே வருங்காலம் பேர் சொல்ல உரமாகுவான். கூட்டத்தை பார்த்து பரவசம் அடைந்ததாக பதற்றம் அடைந்தவாறு மேலே வந்த காட்சி. விதைத்தாயே அன்பின் சொல்லை தலைவா தலைவா உயிர் நீ தலைவா. எம்ஜிஆர், அண்ணா, பெரியார் குறித்து பேசியது என்ன? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்துவதும் திருச்சியில தான். விஜயின் அரசியல் வருகைக்கு பின்னர் 2 மாநில மாநாடுகளை நடத்தி பல லட்சக்கணக்கானோரை திரட்டி அரசியல் உலகத்தை அதிரச் செய்தவர் விஜய். அடுத்ததாக 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையொட்டி பிரச்சார பயணத்தையும் இன்றைய தினம் தொடங்கிவிட்டார். தனி விமானத்தின் மூலமாக திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு அங்கேயே கூட்டத்தினர், ரசிகர்கள், தொண்டர்கள் பரபரப்பை கொடுத்து விட்டனர். திருச்சி விமான நிலையத்திலிருந்து மரக்கடைக்கு செல்வதற்கு சாதாரணமாக 10 நிமிடங்கள் தான் ஆகும். சுமார் 7 to 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை அவர் பேருந்தில் ஏறி கடந்து செல்வதற்கு 5 மணி நேரமாக ஆனது. 3 மணிக்கு மரக்கடைக்கு வந்து சேர்வதற்குள் கட்டுக்கடங்காத கூட்டத்தினர். தொண்டர்களுக்கும் எதுவும் ஆகிவிடக் கூடாது, ஏராளமான பெண் தொண்டர்கள் மயக்கமடையவும் செய்தார்கள். தண்ணீர் பற்றாக்குறை, வழிநடுக பேரிகார்டு அமைத்து அந்த பேருந்து செல்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் விரைவாக மரக்கடை அடைந்திருப்பார் விஜய் என்றெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் எழத்தான் செய்கின்றன. இந்த நிலையில் மரக்கடை வந்தடைந்தார் விஜய். பேச தொடங்கியதுமே திருச்சி மாவட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார். அந்த மாவட்டத்தில்தான் அறிஞர் அண்ணா உரையாற்றினார் என்றும், பெரியார் வாழ்ந்த பூமி என்றும், எம்ஜிஆர் குறித்தும் பெருமிதம் தெரிவித்தார். மத நல்லிணக்கத்திற்கு திருச்சி மாவட்டம் உதாரணம் என்றும் பேசிய அவர் அடுத்த வார்த்தை பேசுவதற்குள்ளாக ஒலிபெருக்கி கோளாறு ஏற்படுத்திவிட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நடந்ததாக கூறப்படும் நிலையில் மரக்கடையில் அந்த பிரச்சார பேருந்தில் இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் மட்டுமே ஒலிக்க செய்தது. அதில் ரசிகர்களின் ஆரவாரத்திற்கிடையே அந்த 20 நிமிடங்கள் விஜய் பேசவும் தொடங்கிவிட்டார். ஆனால் சற்று தொலைவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அவரது உரை கேட்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பேருந்தில் இருக்கக்கூடிய ஒலிபெருக்கி சற்று தொலைவு வரை கேட்ட நிலையில் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒலிபெருக்கி கேட்கவில்லை என கோஷங்களை எழுப்பவும் செய்தனர். ஏராளமான ரசிகர்கள் அதிருப்தி அடைந்து திரும்பி செல்லவும் தொடங்கிவிட்டனர். லட்சோப லட்ச பொதுமக்கள் விஜயின் உரையை கேட்க தொலைக்காட்சி பெட்டியை உற்று நோக்கி கொண்டிருந்த நிலையில் தொலைக்காட்சி பெட்டியில் அவரது பிரச்சார உரை சரியாக கேட்கவில்லை. அப்படி என்னென்ன பேசியிருந்தார் விஜய்? திமுக அரசு கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்பது அவரது குற்றச்சாட்டாக இருந்தது. திமுகவின் விடியல் பயணத்தில் பெண்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்றும், மணல் கொள்ளை, முக்கியமாக கிட்னி கொள்ளை நடப்பதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றஞ்சாட்டினார். மகளிர் உதவித்தொகை சரியாக மக்களுக்கு சென்று சேரவில்லை என அவர் கூறியதும் இல்லை இல்லை என தொண்டர்கள் ஆரவாரம் செய்தார்கள். மக்கள் நல பணியாளர்கள் திட்டம் இயங்கவில்லை என்றவாறும் அவர் விரிவாக பேசினார். தொடர்ந்து 20 நிமிடங்கள் பேசிய அவர் காவல்துறையினர் கொடுத்த நேரத்திற்குள் பேச்சை முடித்துக் கொண்டு
அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கூட்டம் கலைவதற்கு மட்டும் சில மணி நேரங்கள் ஆனது குறிப்பிடத்தக்கது. தன் எழுச்சியாக விஜய் மாநாட்டிற்கும் விஜயின் பிரச்சார பயணத்திற்கும் ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்து வருவது, மக்களிடையேயும் அரசியல் உலகத்திலும் உற்று நோக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலும் அவர் பிரச்சார பயணத்தை தொடர்ந்து இருக்கிறார். செய்திகளை வழங்கியோர் GT Holidays, Medway Hospitals, Prithvi Innerwears.